இனிமே நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். மரியாதை இல்லாத இடத்த மாட்டோம். மரியாதை இல்லாத இடத்துல நாங்க இருக்கிறதா இல்ல. செந்தில் இருந்துட்டு பாண்டியன் பேசுகிற பேச்சை கேட்க முடியாமல் பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து செந்தில் அந்த கோலத்தில் பார்த்த உடனே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சது இவ்வளோ பெரிய தப்பு, ஆனால் அது எதையும் பெருசாக எடுத்துக்காம இப்படி மொடா குடியாக குடிச்சிட்டு வந்து இப்படி நிற்கிறானே, இவனுக்கெல்லாம் ரூம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேயே போடுங்க, அவன் காலையில் வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. காலையில் போதை தெளிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இப்படி நாம் இங்கே வந்து படுத்தோம், ஐயையோ அப்படின்னா நான் குடிச்சிட்டு வந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா, சும்மாவே கத்துவார், இப்போ சொல்லவா வேணும், சலங்கியை கட்டிட்டு ஆடு வரேன் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் இந்த வீட்டில் ஒழுக்கத்தோடு இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி செஞ்ச தப்பை கொஞ்சம் கூட உணர கிடையாது, ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அதனால் இவனை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போடணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெத்த பிள்ளை மேலே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அவன் வேலை போகிறதாக இருக்கே, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், ஸ்டெப்பை எடுக்காட்டி கூட பரவாயில்ல, அவனை காயப்படுத்தாமல் இருக்கலான்ற எதுவுமே உங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, போதும் அம்மா, என் புருஷனை நீங்கள் அவமானப்படுத்தின வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.